இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் இளையராஜா கிட்ட படம் எடுத்து போறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்படி இருக்கப்பதான் இப்போ ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்தவனே எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார்த்திக் சுப்புராஜும் இளையராஜாவும் ஒரு படத்துல சேர போறாங்க. அந்த படத்தோட பேர் தான் டோர்த்தி. அதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கல்யாண விருந்தே அடிச்சு நெருக்கே பந்தியில முந்திக்கடா முத்துராசு. ஒரு மாதிரி 90s ரெட்ரோ சாங் கேக்குற மாதிரி நல்ல ஒயிட் மெட்டீரியலா சூப்பரா இருந்துச்சு. ஒரு கிராமத்து ரூட்டட் பாட்டுன்றதால நம்ம ஆண்டனி தாஸ் சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மாதிரி ரெட்ரோ ஃபீலை கொண்டு வரதுக்கு யோகேந்திரனை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம மலேசியா வாசுதேவனோட வாய்ஸோட ரெப்ளிகா மாதிரி அப்படியே அவரே நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஃபீமேல் போர்ஷனுக்கு பிரியா ஜெர்சன் பாடி இருந்தாங்க. ரொம்ப நல்லா பாடி இருந்தாங்கன்னு சொல்லலாம். லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கே. நம்ம கங்கை அமரன் தான் எழுதியிருக்காருன்னு பார்த்தா நம்ம இளையராஜாவே தான் அதை எழுதியிருந்தாரு. கார்த்திக் சுப்புராஜும் இளையராஜாவும் சேர போறாங்க. இது யாரோட ஸ்டைல்ல இருக்க போகுதுன்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா பாட்டை கேட்டவனவே தெரிஞ்சிருச்சு இது யாரோட ஸ்டைல்ல இருக்க போகுது. இளையராஜா ஐயா உங்க ஸ்டைல்ல எனக்கு பாட்டு வேணும் ஐயான்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்புராஜ் கேட்டு வாங்கின மாதிரி இருந்துருந்துச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ எங்கேயுமே அதுல மியூசிக்கே வரல. டுவர்ட்ஸ் எண்ட்ல மட்டும் ஒரு சின்ன பிட் வந்துருச்சு. இப்போ ஓவரால் ஆல்பம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு விதை போட்ட மாதிரி இருக்கு. கண்டிப்பா தெரிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.